Watch full episodes on Jio Hotstar. என்ஜாய் பண்ணுங்க பசங்களா. பை பை, டேக் கேர். மிஸ் செக்யூரிட்டி, நான் இப்ப வந்துடுறேன். மிஸ்டர் அலாசார், உங்களோட இந்த கிளவுட் லைப்ரரியை கொண்டு வரணுங்கிற ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. குறைஞ்சது இந்த ஹாலிடேஸ்ல பசங்க யாரெல்லாம் வீட்டுக்கு போகலையோ அவங்களுக்கு இந்த லைப்ரரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நானும் வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். You are always welcome. அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இங்கேயே இருந்து அவங்களுக்கு போர் அடிச்சிட கூடாதுன்னு தான் நான் இங்க நிறைய நல்ல புக்ஸ கொண்டு வந்து வச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். இது பேசிக் மேஜிக் புக். அப்புறம் இது மிஸ்ட்ரி வேர்ல்ட். இத படிச்சீங்கன்னா எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். இதையும் எடுத்துக்கிறேன். ஹாலிடேஸ் ஃபுல்லா படிக்கணும். அட, சூரியன் மேல இருக்கு, அப்புறம் பின்னாடி இருந்து பல்ப் எரியுதே. இது ஏதோ ஸ்பெஷல் புக் ஆட்ட மாதிரி இருக்கே. மேஜிக் புக் ஆஃப் ஈஜிப்ட். அருண், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது ஏதோ ஸ்பெஷல் புக். மேஜிக் புக் ஆஃப் ஈஜிப்ட். மயிலா, வருண், சீக்கிரம் வாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் பாக்கி இருக்கீங்க. இதுல என்ன எழுதி இருக்கு? ஈஜிப்ட், இஜிப்சியா, இஜிப்சியோ அண்ட் மிஸ்ட்ரி இமேஜியோ. 1 2 3 தம்முக்கு தம், கம் கம் ஜூ. ஈஜிப்டோட கதவை திறந்துரு நீ. என்ன இது? இவனுக்கு அந்த புக் எப்படி கிடைச்சது? அவனை உடனே தடுத்தாங்க. பசங்களா, அந்த புக்கை தொடாதீங்க. நான் சொல்றத இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? காப்பாத்துங்க. மயிலா, வருண், கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது செய்யறேன். என்ன இது? காப்பாத்துங்க. அலாசார் சார்,
அலாசார் சார் என்ன ஆச்சு? ருத்ரா, மைரா வருணை காப்பாத்து. அவங்க ஆபத்துல இருக்காங்க. அதாவது ட்விஸ்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்படி நடந்திருக்க கூடாது. நான் எப்படி அவங்கள திருப்பி கொண்டு வருவேன்? நீங்க மட்டும் இல்ல ரங்கிலா, நாங்களும் விழ போறோம். நான் ஏதாவது செய்றேன். அட இது யாரு? போதும் போதும் நிறுத்து. மைரா, வருண், நம்ம எங்க வந்திருக்கோம்? ருத்ரா, வருண் ஏதோ மந்திரத்தை படிச்சான். அப்புறம் நம்ம ஈஜிப்டுக்கு வந்துட்டோம். ஈஜிப்ட்? ஓகே, நான் மேல போய் பார்க்கறேன். முடியலையா? காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படியாவது இந்த புக்கை காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் யாரு? என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏந்தா தாக்குங்க. நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இதைதான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு. அட காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்ண முடியும் கண்ணா? சிபாய்ஸ்கா ப்ரொடக்ஷன் பாய் கிரியேட்டோ. ஓ மேஜிக்! மேஜிக் பரவாயில்லையே கண்ணா, உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, நீங்களாம் யாரு? நாங்க இந்தியால இருந்து இங்க வந்திருக்கோம். அப்புறம் ஒரு மேஜிக் புத்தகத்தால தவறுதலா இங்க வந்துட்டோம். என்னால மெஜிஷியன்ஸ் கூட சண்டையெல்லாம் போட முடியாதுப்பா. எங்க தலைவர் கூட சூப்பரா மேஜிக்லாம் பண்ணுவாரு. ஆனா உன்னாலலாம் அவர் கூட சண்டையே போட முடியாது. சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த புத்தகத்தை என் கையில கொடுத்துரு, இல்லனா ருத்ரா வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஐயோ, இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். எங்கேயாவது ஓடிடுச்ச. நன்றி தம்பி, ரொம்ப நன்றி என்னை காப்பாத்துறதுக்கு.
சூழ்நிலையிலயும் அவங்க கையில கிடைக்காம பாத்துக்கணும். அப்படி கிடைச்சிட்டா இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி தான். அதுங்கள நம்ம கிட்டதான் வந்துட்டு இருக்குங்க. அங்க பாருங்க. அந்த மந்திர புக்கு போயிடுச்சு. அதை எடுத்துட்டு போறாங்க. பிடிங்க போங்க. ஒருவேளை ஹெரோசியஸ் கையில் அந்த புக்கை கிடைச்சிடுச்சுன்னா மொத்த உலகத்துக்கும் அது ஆபத்தாயிடும். ஒருவேளை அந்த புத்தகத்தை வாங்குறது அவ்வளவு முக்கியம்னா வாங்க அங்கேயே போலாம். அவங்க எங்க போயிருப்பாங்க? லாம்ப்ரியாலா ஹெரோசியஸ் கிட்ட தான் போயிருப்பாரு. ஹெரோசியஸ் எங்க தங்கி இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட வாங்க. நான் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹெரோசியஸ்க்கு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஹெரோசியஸ் ஹெரோசியஸ் என்னை காப்பாத்துங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஹெரோசியஸ் வாழ்க. இந்தாங்க நீங்க கேட்ட அந்த புத்தகம். ஹெரோஷியஸ சந்தோஷப்படுத்திட்ட. உனக்கு பரிசு கொடுத்தாகணும் லோம்ப்ரியா. லோம்ப்ரியால் அந்த 5 கல்லு. ஆஹா, நீ பிரமாதமான காரியத்தை பண்ண. அந்த 5 கல்லு ஒரு தடவை என் கையில கிடைச்சா போதும். அவர் எந்த 5 கல்லு பத்தி பேசிட்டு இருக்காரு? அந்த புஸ்தகத்துல 5 மேஜிக்கல் அடையறதுக்கான வழி இருக்கு. அத பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த கல் அவங்க கைக்கு கிடைச்சா அவங்க எவ்வளவு பலம் வாய்ந்தவங்களா மாறுவாங்கன்னா அவங்களால இந்த உலகத்தையே வேற மாதிரி படைக்க முடியும். ஆடுங்க, பாடுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாட்டத்தை ஆரம்பிங்க. அவர் பிளாக் லைன்ஸோட உள்ள இருக்காரு. ஆனா அந்த மேஜிக் புக்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்மளால ஹெரோஷியஸ் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது அவருக்கு கிடைச்சா என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உலகமே அவ்வளவுதான். என்னால அந்த புக்கோட காப்பியை வர வைக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹெரோஷியஸை டென்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஐடியா! நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இந்த மாதிரி விளையாட்டுல எனக்கு ஜூஜூபி. சரி கேளுங்க வீரர்களே, வீரர்களே. கீழே அவரோட வேலையை செஞ்சுட்டாரு. இப்போ என்னோட டர்ன்.
மை டியர் ஃப்ரெண்ட், உன்னோட மேஜிக்கெல்லாம் காட்டு. இது யாரு? ஸ்கேனிங் ஆன். ருத்ரா, நீ கலக்கிட்ட. அந்த புஸ்தகத்தோட ஒவ்வொரு பேஜும் மேஜிக்கால ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான விஷயம். வீரர்களே, ஃபெரோஷியஸ் நிறுத்த சொல்லிட்டாரு. ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? வாங்க இங்க இருந்து போயிடலாம். ஃபுல் புக் கிடைக்கல. எவ்வளவு கிடைச்சிருக்கோ முதல்ல அதை பார்ப்போம். ரங்கீலா ஓடுங்க. அந்த டான்ஸ் ஆடுற பொண்ண புடிங்க. தலைவா, இவங்க தான் அந்த பசங்க. இவங்க தான் அந்த பாபாவை காப்பாத்துனாங்க. இவங்களுக்கு மேஜிக் தெரியும். நீ ஏன் இத முன்னாடியே சொல்லல? நீங்க மேஜிக் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டீங்க. அப்புறம் எங்க இருந்து சொல்றதாம்? அவங்க பின்னாடியே போனா அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. இல்ல, நான் உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன். பசங்களா, நீங்க உங்களை புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேஜிக் உதவியால மாயமாக பாக்குறீங்களா? எனக்கும் மேஜிக் தெரியும். இந்த வெளிச்சத்துல எல்லாரோட மேஜிக்கும் எனக்கு தெரிஞ்சிரும். நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். ருத்ரா, இப்ப என்ன பண்றது? நண்பர்களே, யாரும் அசையாதீங்க. இன்னும் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியல. அப்படியா? அங்க இருக்கீங்களா? பிடிச்சிட்டேன். பிடிங்க. ஒருவேளை அந்த கல் அவங்க கைக்கு கிடைச்சா உலகமே அவ்வளவுதான். பின் துரத்துங்க. ருத்ரா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 மினிட். ஐடியா. அட அட, எங்க மாயமாயிட்டாங்க? எங்க மாயமாயிட்டாங்க? இல்ல, எலியோட ஷேடோ. பயப்படாத. அந்த 5 கல்லுன்றது எந்த விஷயம்? முதல் கல்லுல பூமியோட சக்தி இருக்கு. 2ஆவதுல தண்ணியோட சக்தி இருக்கு. 3ஆவதுல தீயோட சக்தி இருக்கு. 4ஆவதுல காத்தோட சக்தி இருக்கு. அப்புறம் 5ஆவதுல உலோகங்களோட சக்தி இருக்கு. இரும்பு, தங்கம், வெள்ளி, இப்படி எந்த உலோகத்தையும் இதால கட்டுப்படுத்த முடியும். சரி, ஓகே. பெரோஷியஸ் அந்த கற்களால எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா மாறிடுவார்னா யாராலையும் அவரை அழிக்க முடியாத அளவுக்கு. ஆனா நம்ம அந்த கல்லுங்களை வச்சு என்ன பண்ண போறோம்? சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள நாம் அந்த கல்லுகளை அந்த இடத்துல வச்சே ஆகணும். அதுதான் அந்த மந்திர புஸ்தகத்துல எழுதி இருக்கு. அப்படி நம்ம வச்சுட்டோம்னா எல்லாரும் ஒழிச்சிடுவாங்க. அப்படி முடியலன்னா நல்லா கேட்டுக்கோங்க, சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள முதல் கதிரிலேயே இந்த உலகமே பஸ்மம் ஆயிடும். அவங்க ஏதோ மேஜிக்கால இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவை அந்த 5 கல்லும் என் கைக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் அவங்களால என்னை எதுவுமே செய்ய முடியாது.
இங்க பாருங்க, என்னமோ எழுதிருக்கு. இருள நான் வெளியே வருவேன், அதிகமான ஒளிக்கு நான் பயப்படுவேன். எந்த துணிய எல்லாரும் போட்டுப்பாங்களோ இப்ப நான் அதே துணிய என் உடம்புல சுத்திக்கிட்டு இருப்பேன். இருள்ல நான் வெளியே வருவேன், அதிகமான வெளிச்சத்துக்கு பயப்படுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த துணிய எல்லாரும் உடுத்திக்குவாங்களோ அதே துணிய நானும் சுத்திப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். என்னால வேணும்னா இந்த விடுகதையை கொஞ்சம் ஈஸியாக்க முடியும், ஆனா தீர்க்க முடியாதுப்பா. இது ராத்திரி மிருகம், ராத்திரியில தானே வரும். இப்போ இதுல எது துணியை சுத்திக்கோன்னு நீங்க தான்ப்பா கண்டுபிடிச்சு சொல்லணும். ரங்கீலா, நீங்க விடுகதைய தீர்க்கல, இன்னும் குழப்பிட்டு இருக்கீங்க. இது எப்படிப்பட்ட ஒண்ணுன்னா இருள்ல தான் வெளியில வர விரும்பும், அதிகமான ஒளிய பார்த்தா பயப்படும், மத்தவங்களுடைய துணிய இது சுத்திக்கும். அப்புறம் அதே துணியில தான் அவங்க தெரியவாங்க, ஆனா போட்டுக்க மாட்டாங்க, அத சுத்திக்குவாங்க. அப்படின்னா இவங்க துணியை போட்டுக்கல, சுத்திப்பாங்க. இதுக்கு அர்த்தம் இது மிருகமா இருக்க முடியாது. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி வேலை செய்யும். இருந்தாலும் இந்த விடுகதைக்கு எனக்கு அர்த்தம் மட்டும் விளங்கவே மாட்டேங்குது. அவங்க மனுஷங்க தான், ஆனா எப்படிப்பட்ட மனுஷங்க? அவங்க துணியை போட்டுக்க மாட்டாங்க, ஆனா சுத்திப்பாங்க. அவங்க இருள்ல வெளியே வருவாங்க, ஒளிக்கு பயப்படுவாங்க. எஸ் எஸ், நம்ம ஈஜிப்ட்ல இருக்கோம். அப்புறம் ஈஜிப்ட்ல மம்மிஸ் இருப்பாங்க, அவங்க உடம்புல துணியை சுத்தி இருப்பாங்க. ஆமா ஆமா, மம்மிஸ். அது மம்மிஸே தான். ஆனா மம்மிஸ் பிரமிட்ல இருப்பாங்க. எனக்கு தெரியும், நானும் நடமாடுற மம்மிஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த புக்ல எழுதி இருக்கலாம். பாபாதீன் சார், இத பாருங்க. நம்ம விடுகதையை சால்வ் பண்ணதும் அது மேப் வரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே. நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போலாம். வாங்க போலாம். இந்த மேப் படி நம்ம வடக்கு திசையிலேயே போகணும். அது துருவ நட்சத்திரம். அது என்னைக்கும் நார்த்ல தான் இருக்கும். நம்ம அந்த பக்கம் தான் போயாகணும். அப்ப உடனே வாங்க போகலாம். எதுக்காக நாம இன்னும் இங்கே வெயிட் பண்ணணும்? நீ யாரு? நான் தான் Black Witch. நீ என்னோட ஏரியால பறந்து போக முடியாது. கல்ல தேட போகும்போது பறந்து போக கூடாது, புரிஞ்சுதா? ரங்கீலா பத்ரம், இப்பவே அத ஒரு பலி பண்றேன். அந்தர் மந்தர் காளி கலந்தர் சூ. வாங்க நம்ம பாதாள உலகத்துக்கு போகலாம். ருத்ரா, ருத்ரா. Zibajska, Black Witch disappearam. வடக்கு திசை அங்க இருக்கு, நம்ம அங்க போயாகணும். நம்ம பறந்து போக முடியாது. இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. Zibajska, Hubert Bot Creator. இது ஏதோ ஒரு மேஜிக் ஒலி. அங்க இருக்காங்க, பின் துரத்துங்க.
நடக்குது? நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். சீக்கிரமா வந்து உட்காருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யார் எப்படி இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. Bicycle, let's dance! என்ன இது? என்னோட சிங்கங்களுக்கு என்ன ஆச்சு? ஹிரோஷியஸ், இது அந்த பையன் ருத்ரா செஞ்ச காரியம்தான். அவன் பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியும். ஆனா மேஜிக்ல அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. நாம எதுக்கும் அவன் கிட்ட பத்திரமா இருந்தாகணும். போதும், நிறுத்துங்க. ருத்ரா, இந்த மேப் நம்மளோட ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. பாரு, இதுல நம்ம பொசிஷன் கூட தெரியுது. வாவ், அதோ இருக்கு மம்மிஸ் வில்லேஜ். இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அதே நேரத்தில் ஆபத்தும் இங்க இருக்கலாம். மனுஷங்க மனுஷங்க இது என்னது? மனுஷங்க வந்துகிட்டு இருக்காங்க. மனுஷங்க வந்துட்டு இருக்காங்க. மனுஷங்க வராங்க, தாக்குங்க. ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். அவங்க நம்மள தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒளி, எல்லாரும் பின்னாடி வாங்க. இதுங்க அதிகமான ஒலிக்கு பயப்படும். Bicycle, bright light creator. நீ பயப்படவே தேவையில்ல. ஏன்னா அவங்க நம்மள பார்த்து ஓடாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஒலிய குறைக்கிறேன். வெளியே வாங்க. இத பாருங்க, நாங்க 5 கல்ல தேடிட்டு இருக்கோம். இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இது உண்மை. ஒருவேளை நீங்க உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போ அழிஞ்சு போக விடு. நம்மளோட ராஜா ஃபிரோனா வந்துகிட்டு இருக்காரு. தலை குனிங்க, தலை குனிங்க. ஒரு கல் அவருடைய செஸ்ட்லயே இருக்கு. அது பூமியோட சக்தி கல்லு. அதுல சாண்ட் தெரியுது. எல்லாரும் எழுந்திருங்க. நான் இந்த உலகம் அழிய போகுதுன்னு கேட்டேன். அவர்கிட்ட 2 கல் இருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபெரோனா என்னைக்கும் அழுகிறத கத்துக்கல. பூலோகம் இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். இல்லைன்னா கூட இன்னும் சந்தோஷமா தான் இருப்போம். நானே ஒரு வாட்டி யோசிச்சேன், இந்த உலகத்தை பூரா எப்படி அழிக்கிறதுன்னு. பாருங்க சார், ஒருவேளை உலகம் அழிஞ்சிட்டா உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? நீங்களும் அழிஞ்சிருவீங்க. அப்பாவி பையா, நாங்க ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டோம். அதனாலதான் இந்த ரூபத்துல இருக்கோம். நான் இதுக்காக தான் சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகம் அழிஞ்சிட்டா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எல்லாரையுமே மம்மியா மாத்தி எல்லாத்தையும் ஆள போறேன்.
இவங்கள அழிச்சிருங்க. ஏன்னா இவங்க கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்தக்கூடிய இவங்க கனவும் மொத்தமா அழிஞ்சிரும். நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். அவர்கிட்ட 2 கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 2 பாடி கூட இருக்கு. என்கிட்ட பூமி அப்புறம் தண்ணியோட சக்தி கல் இருக்கு. இந்த சக்தியை வச்சு என்னால எதுவும் செய்ய முடியும். அப்புறம் உங்களால என்ன தடுக்கவே முடியாது. ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதீங்க. வீரோனா மகாராஜா, பின்னாடி கூட நிறைய மனுஷங்க வந்துகிட்டு இருக்காங்க. மனுஷங்களா? அவங்கள விட மாட்டேன். பாதி பேர் அந்த பக்கம் போங்க, மீதி பேர் இந்த பக்கம் போங்க. மத்தவங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க. அட, எல்லாருமே போயிட்டீங்களா? என் கூட இப்ப யாருமே இல்லையே. அட, என்னை விட்டு எல்லாருமே ஓடி போயிட்டீங்களா? தாக்குங்க, தாக்குங்க. உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகம் அழிஞ்சே தீரும். காப்பாற்ற முடியாது. வீரர்களே, இங்க வாங்க. சூரியன் உதிச்சிடுச்சு. இன்னைக்கு சூரியனை பார்க்காதீங்க. இவங்களை அழிச்சிருங்க. போங்க. இல்ல, என்னோட கண்ணு. தண்ணியோட சக்தி கல் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பூமியோட சக்திகள் எனக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, என்னோட 2 கல்லு. இல்ல, நான் யாரையும் விட மாட்டேன். இங்க பாருங்க, இந்த கல்லு சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கு. ருத்ரா, டிஜிட்டல் தயார் பண்ணணும்னு நீ போட்ட திட்டம் இப்ப கண்டிப்பா நமக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அடுத்த விடுகதை நமக்கு கிடைக்காது. ருத்ரா, உனக்கு இந்த தண்ணியோட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து இந்த புஸ்தகத்தோட காகிதத்துல வை. அடுத்த கல்லோட தடயம் நமக்கு கிடைக்கும். எரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. எரோஷியஸுக்கு சந்தோஷம்னா உங்களுக்கும் சந்தோஷம். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த பையன் எதுல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எந்த மிருகமும் அதை இழுக்கவே இல்லையே. எரோஷியஸ், அவன் ஒரு மேஜிக் மேன். அவன் ஒரு மகான் மேஜிக் மேன். அவனால எதுவும் செய்ய முடியும்.
புக்கை எடுத்துட்டு வா சௌத்ரி. பாபாதீன் சார், இத பாருங்க. அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி. காத்துக்கிட்டு இருக்கு ஷாக்கீர். அது இந்த அரிசிய சாப்பிடும். அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி. ஆனா ஷாக்கீர் காத்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஷாக்கிங்னு தவறுதலா எழுதிட்டாங்க போல இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கிறது வேட்டக்காரன் எழுதியிருக்கணும். ஏன்னா வேட்டக்காரங்க தான் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன். ஷாக்கீர் வேட்டக்காரனா இருப்பாரோ? ஷாக்கீர் ஏதாவது பேரா இருக்கலாம். பாபாதீன் சார், யோசிங்க. ஷாக்கீர் யாரோட பேரா இருக்கலாம்ல? அது ஆமாமா இருக்கு. ஷாக்கீர்ங்கிறது ஒரு ராஜாவோட பேரு. ஆனா அவரோட நகரத்தை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ராஜா அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜான்னா ஷாக்கீர் மாதிரி தான் இருக்கணும்னு. அப்போ 3வது கல்லும் ஷாக்கீர் ராஜா எங்க இருந்தாரோ அங்கதான் இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நகரம் எங்க இருக்குன்னு. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் என்ன இருக்கு? அந்த புக்கை பாரு. நம்ம இப்ப கூட வடக்கு திசையில தான் போனோம். வாங்க. ஆனா மறுபடியும் அந்த ஹெரோஷியஸை சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ருத்ரா, இதுல நம்ம அந்த நாட்டுக்கு சவாரி செய்ய முடியாது. இங்க இருக்கிற கல்லு முள்ளு அதை போக விடாம பண்ணிடும். இந்த பாலைவனத்துல ஒட்டகத்தால மட்டும்தான் வேகமா ஓட முடியும். நீ உன்னோட மேஜிக்க வச்சு இத ஒட்டகமா மாத்திக்கோ. பாலைவனத்துல அதால தான் வேகமா ஓட முடியும். நீங்க எல்லாரும் எதுக்கும் லாயக்கே இல்ல. ஒரு விடுகதைக்கு உங்களால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் இதுக்கான விடைய கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கங்க. என்னோட தலை மட்டும் நரியோடது இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அவங்க கிடைச்சிட்டாங்க. அந்த திசையில ஒரு நகரம் இருக்கு. இப்ப புரியுது. அவங்க கசூபாக்கு போறாங்க. அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள நம்ம அவங்கள தடுத்தாகணும். சிவா ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இது நம்மள பின் துரத்துக்கிட்டே இருக்குப்பா.
அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சின்ன பையா. இப்ப நான் இந்த கல்லை யூஸ் பண்ணி ஆகணும். ப்ராப்ளம் சால்வ்ட். இன்னும் வேகமா அவங்கள போக விடக்கூடாது. அவங்க அங்க இருக்காங்க. प्रोडक्शन का वर्क क्रिएटो. ஹெரோஷியஸ், நீங்க அவங்கள அழிச்சிட்டீங்க. வாங்க அந்த கல்லை எடுத்துட்டு வரலாம். இப்போ அந்த கல்லு எங்கேயும் போகாது. என்னால எப்ப வேணும்னாலும் எடுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மத்த கல்லெல்லாம் தேடி ஆகணும். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி வாங்க போகலாம் கசுபாவுக்கு. Zubaiska passage creato. அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேகமா போய் ஆகணும். இந்த எஜிப்சியன் நகரம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ்! இது கசூபா நகரம். அது அங்க பாருங்க, போர்ட்ல எழுதி இருக்கு. இங்க இருக்கிற ராஜாவோட பேரு நாசிர். வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். அவரால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நாசிர் ராஜா, எங்களுக்கு உங்க உதவி தேவை. இந்த உலகத்தை அழிவிலிருந்து உங்களால தான் காப்பாற்ற முடியும். அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இந்த உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் எனக்கு இதுவும் தெரியும். நம்மளால தான் அதை காப்பாற்ற முடியும். இங்க உள்ள ராஜாவை எங்க மகாபலி ஹிரோஷியஸ் தோக்கடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப கசூபா நகரத்தோட ராஜா எங்க ஹிரோஷியஸ். ஹிரோஷியஸ், இன்னும் கூட டைம் இருக்கு. அந்த கல்லை எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லனா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட இந்த மிரட்டலை கேட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹிரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹிரோஷியஸ் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருங்க. அவங்கள பிடிங்க.
ஐடியா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நீங்க யாரு? நான் தான் இந்த இடத்துடைய ராஜா நாசர். ஹெரோஷியஸ் திடீர்னு தாக்குதல் நடத்தினதும் நான் என் உயிரை காப்பாத்திக்க ஓட வேண்டியதாயிடுச்சு. எப்படியும் என்னால அவர் கூட போராட முடியாது, ஏன்னா அவருக்கு மேஜிக் தெரியும். நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? உலகம் ஆபத்துல இருக்கு, எங்களுக்கு உதவி தேவை. நான் எந்த உதவி வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா நீ எனக்கு என்னுடைய நகரத்தை திருப்பி வாங்கி தரதுல உதவி செஞ்சாகணும். உன்னால முடியுமா? என்ன மறுபடியும் அந்த நாற்காலியில உட்கார வைக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்ப ஷாக்கிர் யாரோட பேருன்னு எனக்கு சொல்லுங்க. ஷாக்கிருங்கிறது யாரோட பேரும் கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க, உங்க தாத்தா முப்பாட்டன்னு. ஓஹோ ஆமா, எங்க தாத்தாவுடைய முப்பாட்டனுடைய பேரு ஷாக்கிர். அவருடைய சிலைய கூட இந்த நகரத்துல வச்சிருக்காங்க. எங்களை அங்க கூட்டிட்டு போங்க, நாங்க அங்கதான் போனோம். இந்த ஸ்டாச்சுவை பாருங்க. கிங் ஷாக்கிர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கடியில தான் அந்த கல்லு இருக்கணும். கல்லா? எந்த கல்லு? அப்புறமா சொல்றேன், முதல்ல கீழே போறதுக்கு வழி தேடணும். இப்ப இங்க இருந்து பாக்குறேன். இதான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வழி கிடைச்சிருச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ருத்ரா, நாம இப்ப எங்கதான் போய்கிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு ருத்ரா. இங்க எல்லா பக்கமும் காரிடார்ஸ் இருக்கு. இப்ப எங்க போலாம்? அந்த பெயிண்டிங்ஸ்ல தான் ஏதாவது ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வாங்க. இந்த காகங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் பாக்குது. அப்படின்னா இந்த காகங்கள் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கு.
அது இருக்கு காற்று சக்தியோட கல்லு. அதுக்குள்ள காத்தோட சத்தம் கேக்குது. பிரமாதம். எங்க நகரத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. இப்ப இது என்ன புது பிரச்சனை? நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இப்ப இது மட்டும் தான் குறையா? சரி வாங்க, நம்ம இப்ப உடனே கிளம்பலாம். வாங்க. இருந்து வருது. வாங்க. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். கிடைச்சிருச்சு காற்று சக்தியோட கல்லு. Zibaiska, door close. என்ன பையா, என்ன நினைச்ச? இந்த செவத்தை வச்சு எங்களை தடுக்க முடியும்னா? ஹிரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. வீரர்களே, இந்த ஷீல்டை உடைச்சிருங்க. ஹிரோஷியஸ், இப்ப நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும்னு தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. யோசிங்க, விடுகதையில என்ன இருந்துச்சுன்னா அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி, அதாவது அரிசிக்கு மேல அரிசி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒரு கல்லு அடியில இருந்தா இன்னொரு கல்லு மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மேல எங்க? மேல எங்க? மேல இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா கல்லு எங்க?
சுத்தி இவரோட கவசத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள வந்து கிராக் பண்ணோம். பதில் விடுகதையில தான் இருக்கு. ஷாக்கிர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அரிசியை சாப்பிடணும். அதாவது அவர் ஒரு அரிசியை சாப்பிட்டாரு. 2வது அரிசியை அவர் சாப்பிடணும். எஸ் எஸ், முதல் கல்லு அவரோட வயித்துல இருக்கு. இது 4வது கல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒருவேளை எஸ், அந்த கல்லு இப்போ அவரோட வயித்துல தான் இருக்கு. கல் எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல, வாங்க. சீக்கிரம் வாங்க, நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆஹா, வாழ்க்கையில என்னெல்லாம் பார்க்க வேண்டியது மிச்சம் மீதி இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பாபா தேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பின்தொடர்த்துங்க, அவங்கள பிடிங்க. என்ன பையா, நீ என்ன நினைச்ச? உனக்கு மட்டும்தான் மேஜிக் தெரியும்னா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஷாக்கிர் ராஜா, முன்னாடி பாருங்க. வீரர்களே, தாக்குங்க. எல்லாரும் பத்திரம். இல்ல ருத்ரா, நீங்க புதுசு போல இருக்கு. ஸ்மோக் விச் உங்ககிட்ட சொல்லி இருக்கோம் இந்த இடத்துல பறந்து போக கூடாதுன்னு. சரி வாங்க, இப்ப நாம கீழே போகலாம். Sibaiska, fire creator!
எங்களை போக விடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். சரி, உன்னால இவங்களை கூட்டிக்கிட்டு போக முடிஞ்சா கூட்டிக்கிட்டு போ. ருத்ரா வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை இன்னைக்கு சந்தேகப்படாதீங்க. Ibaiska, Sibaiska, Tree Road Breezo. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நிறுத்து, நிறுத்து, வேண்டாம், வேண்டாம். ருத்ரா, நீ எங்க தப்பிச்சு போயிடுவ? நான் உன்னை நசுக்கி போட்டுருவேன். ருத்ரா, நீ ஒண்ணு மறந்துட்ட. இந்த மெட்டல் சக்தியோட பவர். 4வது கல்லா, ஷாக்கிர் ராஜா, தேங்க் யூ. Ibaiska, Sibaiska, go back. அவங்க அங்க மேல இருக்காங்க. நாளைக்கு காலையில சூரிய கிரகணம் மொத்த இடத்தையும் இருள் சூழ போகுது. அதுக்கப்புறம் வெளியே வர்ற முதல் சூரிய கதிர் இந்த பூமியில பட்டு அது மொத்த உலகத்தையும் அழிச்சிடும். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான் டைம் இருக்கு போல இருக்கு. ஆமா ரங்கீலா, ஆனா நம்ம இன்னும் 2 கல் எடுத்தாகணும். அதுல ஒரு கல்லு ஹிரோஷியஸ் கிட்ட இருக்கு. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி வேலை செய்யும். Ibaiska, Sibaiska, Sakum, Pustu. என் பின்னாடி வாங்க சீக்கிரம். இப்போ ஹிரோஷியஸும் வந்துட்டாரு. ருத்ரா, இந்த இரவு எப்போ விடிய போகுது? ருத்ரா, நாசர் வண்டியில இருந்து குதிச்சிட்டாரு. நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இவ்வளவு பெரிய துரோகமா? ருத்ரா, 3 கல்லும் நாசர் கிட்ட இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, வெற்றி எங்களுக்கு தான். வா ருத்ரா, வா. இப்ப உன்னால எதுவுமே செய்ய முடியாது. 4 கல்லும் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ ஒரே ஒரு கல்லு தான் வேணும். நாளைக்கு விடியறதுக்குள்ள அதுவும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல எதுவும் செய்ய முடியும். எதுவும். அப்புறம் நீ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. ஹெரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் இன்னைக்கு சந்தேகப்படாத. சரி, சந்தேகப்பட மாட்டேன். எரோஷியஸுக்கு சந்தோஷம். எரோஷியஸுக்கு சந்தோஷம்னா உனக்கும் சந்தோஷம். ருத்ரா, நேரம் கம்மியா இருக்கு. இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் கூட விளையாடி இருப்பேன். 5வது கல்லையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சந்திக்கிறேன். Ibaiska, Sibaiska, boom, check, check, boom.
ஹெரோஷியஸ், நான் பாபா தீன் சொல்லும்போது கேட்டேன். நாளைக்கு சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியேற முதல் சூரிய கதிர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிரும். நீ அந்த 5வது கல்லை அதுக்கு முன்னாடியே தேடி ஆகணும். நாளைக்கு விடியறதுக்கு இன்னும் கூட நிறைய நேரம் இருக்கு. 5வது கல்லு கிடைச்சதும் நான் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன்னா யாராலையும் என்னை எப்பவுமே அழிக்கவே முடியாது, என்னைக்குமே முடியாது. ஹெரோஷியஸ், நீ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ருத்ரா கிட்ட இருந்து எல்லா கல்லையும் எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ என்னுடைய மனைவி பசங்களை விட்டுருவேன்னு சொன்னல. தயவு செஞ்சு அவங்கள ஏன் கூட அனுப்பிடு. சரி, விட்டுடுறேன். ஆனா 5வது கல்லு கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஹெரோஷியஸ்க்கு சந்தோஷம்னா உனக்கும் சந்தோஷம். இவனை ராணி சாய்பியா அப்புறம் அவருடைய பசங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போ. இவனை கூட்டிட்டு போ லோம்ரியா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க வந்து செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் ருத்ரா? வாங்க. எழுதுறீங்க, டாக்குங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வீரர்களே, என்ன நடந்துட்டு இருக்கு? வீரர்களே, வா ருத்ரா, வா. இந்நேரத்துக்கு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். லூம்ரியாலோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, மூளை கூட நரி மாதிரி வேகமா வேலை செய்யும்னு. வீரர்களே, அவங்கள விடாதீங்க. குட் ஜாப் மேரா. வா, இன்னும் அவங்கள அடிக்கலாம். ஓகே வருண். லோம்ரியால், நீ எங்க இருக்க? ஓஹோ, நீங்க இங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? இப்ப நான் பேசுற மூட்ல இல்ல, டைமும் இல்ல. ஹெரோஷியஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன், ஏன்னா விட்டுரு, நான் சொல்லிடுறேன். இததான் நல்ல வாய்ப்பு, நான் தப்பிச்சு போயிடுறேன். அந்த 5வது கல்லு எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓஹோ, இது என்ன பிரச்சனை? நேரமும் கடந்து போய்கிட்டு இருக்கு. என்னுடைய பிளான் கெட்டு போயிடக்கூடாது. இந்த 5வது கல்லுடைய தடயமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எதுக்காக அந்த கற்கள் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு தடவை எனக்கு கிடைச்சிட்டா அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாரு.
அநேகமா இப்ப ஏதோ வழி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வழி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. தீ சக்தியோட கல்லு. ஹெரோஷியஸ், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது சரியில்லை. அந்த கல்லை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. சூரியன் உதிக்க போகுது. அத சரியான இடத்துல வைக்கலனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். பாரு, பாத்தியா, எங்கெல்லாம் நான் இந்த பவரை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் நொடியில எல்லா பொருட்களும் மாயமாயிடும். பாத்தியா, என்னோட சக்திய பாத்தியா? இப்ப நான் இந்த உலகத்தோட முதலாளி, மொத்த உலகத்தோட முதலாளி. இப்போ என்ன நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே அழிக்க முடியாது, யாராலையும் முடியாது. கயிறு எரிஞ்சிடுச்சு, ஆனா பலம் மட்டும் குறையல. நெருப்பு நெருப்பு ருத்ரா, ஏதாவது பண்ணு ருத்ரா. ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத.
அட நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இவங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? சூரிய கிரகணம் வேற முடிய போகுதே. இத்தனை ருத்ரா ஒன்னாவா? நீ என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு மட்டும் உன்னால தப்பிக்கவே முடியாது. எலி பூனையோட விளையாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ என்னுடைய கனவு நிறைவேறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. ருத்ரா, ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு, நிறைவேற்றி வைக்கிறேன். நான் இப்ப இதை மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ர மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத ஹெரோஷியஸ். நன்மை நடக்கும். இப்ப இந்த 5வது கல்ல நம்ம எங்க வைக்கணும்னு பார்க்கணும். ருத்ரா, 5வது கல்ல புஸ்தகத்துக்கு மேல வை. வாங்க, வழி கிடைச்சிருச்சு. நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அதோ இருக்கு பிரமிட். அங்கதான் நம்ம இந்த கல்லை வைக்க போறோம். சூரிய கிரகணம் முடிய போகுது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போ ருத்ரா. புக்ல இருக்கிற டயக்ராம் மாதிரி 4 சைடுல 4 கல்லு, அப்புறம் மேல 1. நீங்க 4 சைடுல வைங்க, நான் மேல வைக்கிறேன். நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அத நான் என்னைக்கு நடக்க விட மாட்டேன். Zibaiska, stone fixito. ருத்ரா, நான் இன்னும் தோல்வியை ஏத்துக்கல. Ferocious, கல்ல மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்ல நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். இல்ல, இப்போ நீ எனக்கு அந்த 4 கல்லையும் கொடு, இல்லனா நான் உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். ருத்ரா, அங்க பாரு, சூரிய கிரகணம் முடிய போகுது. இந்த சூரிய ஒளி என்னை எரிச்சிடும். இல்ல இல்ல, இதை தடுத்து நிறுத்து. நீ எங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ருத்ரா. ருத்ரா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நீ என்னுடைய நகரத்தை பூரா காப்பாத்தி கொடுத்துட்ட. உன்னை ஏமாத்துனதுக்கு என்னை மன்னிச்சிரு. என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற கட்டாயத்தின் பேர்ல தான் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் பாபாதீன் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எதுவும் செஞ்சிருக்க முடியாது. ருத்ரா, இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இங்க வந்துட்டோம், ஆனா நம்ம எப்படி திரும்பி போறது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு எனக்கும் மேஜிக் தெரியும். உங்களை எப்படி திருப்பி அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்து கூட கொஞ்ச நாள் இருந்தாகணும். ஆமா ருத்ரா, மறக்காதே. நானும் என் பையனும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஊர்ல இருக்கிற இடம்லாம் நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறோம். சரி, உங்களோட விருப்பம். தேங்க்யூ ருத்ரா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ, இப்ப என்னோட ராஜா உயிரோடவே இல்ல. என்னோட வேலையும் போயிருச்சு. நீங்க மட்டும் உங்க அரண்மனையில என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பேன். ஏன்னா என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.